மிகப்பெரிய பனி. ஒரு கேப் டிரைவர் நின்றுட்டுருக்காரு. கேப் டிரைவர் அப்படின்னா குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு வண்டிக்காரர் நின்றுட்டுருக்காரு. பெரும் பனி, சாதாரணமான பனியெல்லாம் கிடையாது. ரஷ்ய நாட்டு கதை அது. பெரிய பனி. வாடகைக்கு ஆள் வரும்னு காத்துட்ருக்காரு. பகலாச்சு, மதியமாச்சு, மாலை நேரமும் ஆச்சு. யாரையும் காணும். இனி வண்டியை ஓட்டி திரும்பி போக வேண்டியதுதான். கையில் காசு இல்லை. ஏதோ ஒரு வாடகை வந்தால் கூட நல்லாயிருக்கும். பார்த்துட்ருக்கும் பொழுது பார்த்தா ஏதோ ஒரு வாடகை வருது. ஒரு 5-6 சின்ன வயசு பசங்கள்லாம் ஏறுறாங்க. ஏறி உட்காடுறாங்க. நீங்கள்லாம் உங்கள் ஊரில் 40 வருடங்களுக்கு முன்னால் குதிரை வண்டிகள் இருந்திருக்கும். அந்த குதிரை வண்டிகளில் பயணம் போயிருப்போம். இந்த குதிரை வண்டிக்காரர்களுக்குன்னு சில குணம் உண்டு. திரும்பி திரும்பி பேசிகிட்டே வருவாங்க. எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, எந்த வீதிக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க. இது வம்பு இல்லை, இது ஒரு சகதாபம், ஒரு அழகான மனித நேயம். பேசிகிட்டே வராராம் அவர் நம்ம கூட. முன்னே இருங்க, முன்னால் வாங்க அப்படின்னு வேற சொல்லுவார். குதிரை வண்டிக்காரர் முன்னால் இப்போ வர்றதுக்கு சொல்ல ஆள் இல்லை. டீச்சர்ஸும் இப்போ முன்னால் கூப்பிடுறதில்ல. முன்னால் வான்னு பையனை கூப்பிடும்போதெல்லாம் சொன்னேன், எனக்கு துணையாக ஒரு குதிரை வண்டிக்காரர் இருந்தார், அவரும் காணாமல் போயிட்டாருப்பா, தன்னந்தனியாக கூப்பிட்றேன், முன்னால் வாடா அப்படின்னு. இந்த குதிரை வண்டிக்காரர் காத்துட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு 5-6 சின்ன இளவட்ட பசங்க ஏறி வராங்க. 16-17 வயசு பசங்க எல்லாம் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. இவர் ஏதோ பேசுறதுக்காக திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க பசங்க. தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே சிரிப்பு, ஒரே ஆர்ப்பாட்டம். தோஸ் யங் பாய்ஸ் ஆர் டபுளி ட்ரங்க். ட்ரங்க் ஒத்துக்க முடியும். டபுளி ட்ரங்க்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அடித்த தண்ணி ஒரு போதை, அது பகலானா இறங்கிடும். ஆனால் இளமைன்னு ஒரு போதை இருக்குது தெரியுமா? அது 4 நரை வர வரைக்கும் விடாது. அந்த 4 நிறைய கூட கார்னியர் அடிச்சிட்டோன்னா அப்பவும் கூட மறந்துடுவோம் நம்ம. பயங்கரமான போதை. ஏன்னா இளமை தரக்கூடிய போதை எல்லை இல்லாத போதை. கிட்டி ஹெட்டட் தான். காலும் தரையில் நிற்காது, தலையும் ஆகாயத்தை தொடாது, திருசங்கு மாதிரி நடுவில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு போதை. அவர் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு, இந்த பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல முயற்சி பண்ணுறாரு, பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடம் வந்தோடனே அவங்க இறங்கி போயாச்சு, வாடகையை கொடுத்தாச்சு. என்னமோ உருண்டு பரண்டு தொண்டைக்கு வருது பாவம் அந்த ஆளுக்கு. சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டிஃபென்ஸ் பர்சனல் ஏறுறாரு மறுபடியும் வண்டியில். அவர் கற்றுன்னு கத்துறாரு. உனக்கெல்லாம் யார்ப்பா ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தா? அங்கே ரோட்டை பார்த்து ஓட்டு, அதே இதேன்னு சொல்லி அதிகாரம் வரும்போது வரக்கூடிய ஆணவமும் அந்த வார்த்தைகளும் அமிலமாக வந்து இவன் மேலே விழுது. படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் நம்ம கேட்ட பாட்டில் தான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். ஆனால் பணிவு வர்றதுக்கு ஒரு துணிவும் வேணும். ஏன்னா பணிவு அப்படிங்கிறது துணிவுனால வரக்கூடிய விஷயம். கத்துன்னு கத்துறாரு. கத்தி முடிச்சதுக்கப்புறம் அவரும் இறங்கி போயிடுறாரு. குதிரை வண்டிக்காரருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி அவ்வளோதான் கையில் காசு. திரும்பி லாயத்துக்கு கொண்டு வராரு. ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்த ஒரு குதிரை வண்டிக்காரர், ஏழ்மையினால் விரட்டப்பட்டு வந்த ஒரு குதிரை வண்டிக்காரர். வண்டியை அங்கே விட்டுட்டு குதிரையை கழட்டி கொண்டு வந்து அதனுடைய தொழுவத்தில் கட்டிட்டு அது வாயில் ஒரு பையை மாட்டி அதில் கொஞ்சம் ஓட்ஸையும் போட்டுட்டு போய் படுக்க போகிறார். எப்பொழுதுமே இவர் படுக்க போகும்போது ஒரு சின்ன பையன் அவருக்காக காத்துட்ருப்பான். அவர் வந்தால் அவங்ககிட்ட எல்லா கதையும் பேசி முடிச்சு, ஊர்க்கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு தூங்க போவார். போகிறாரு. போய் பார்த்தா அன்னைக்கின்னு பார்த்து அந்த பையனும் தூங்கிட்டான். முதல்ல என்ன பேசுறதுன்னு இவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த பையனே பார்க்குறாரு. யார்கிட்டையாவது பேசினா தான் தேவையில்ல போல இருக்குது. தழும்பி வழியுது வார்த்தைகள்லாம் வெளியில். நேராக வராரு. ஒரு சின்ன ஸ்டூல் இழுத்து போட்டுக்கிறாரு. அந்த குதிரை மேலே அப்படியே சாஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிந்த மிக அந்யோன்யமான நண்பன் அந்த குதிரை தான் அவருக்கு. அது மேலே சாஞ்சிட்டு சொல்கிறாரு, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன். பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னுடைய சின்ன பையனுக்குன்னு செய்தி வந்தது. பணம் ஏதாவது கொண்டு போனால் தான் அவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த ஓட்டம் ஓடுறேன். இன்றைக்கி காலையில் தான் செய்தி வந்தது, பையன் உயிரோடு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த குதிரை மேலேயே சாஞ்சிட்டு கேட்பார், உனக்கு ஒரு குட்டி இருந்து அந்த குட்டி இறந்து போனால் உனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். ஆண்டன் செக்காவ் எழுதின கிரீஃப் அப்படிங்கிற கதை இது. கதை சொல்ல நான் வரல. ஆனால் இந்த கதையினோட ஆழம் வேறு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் நமக்கு தெரியல, கண்ணில் இருக்கக்கூடிய வருத்தம் நமக்கு தெரியல, வேதனை தெரியல. ஆஃபீஸுக்கு போகிறோம், நண்பர் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்பவும் சொல்கிற ஹாய் மாதிரி இல்லை இன்றைக்கி. எப்பவும் கொடுக்குற கையினுடைய இறுக்கம் மாதிரி இல்லை. முகத்தில் சிரிப்பு இல்லை. லஞ்ச் டைமில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, திறக்கிறாங்க மூடுறாங்க. எத்தனை பேர் கண்ணுக்கு இந்த காட்சிகள் தெரியுது? எத்தனை பேர் மனசுக்கு இந்த காட்சிகள் தெரியுது? ஒரு காக்கா இறந்து விழுந்தா கூட ஊரெல்லாம் கூடி காக்கா கத்தும். ஒரு நாய் வலி தாங்காமல் ஒளியிட்டா கூட எல்லாரும். பாரதி கேட்குற மாதிரி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டு. சோஷியலி உங்களுடைய ரெலவன்ஸ் இதாக தான் நான் பார்க்குறேன். யூ ஹவ் காட் டு டூ சம்திங். நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கண்டினியூ. இது ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம்.
தேரில் தெய்வத்தை கொண்டு வந்தாச்சு, தேரை நில விட்டு எடுத்தாச்சு. ஊரில் உள்ள பெரிய பெரிய பண்ணையாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க மரியாதை வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு மாலை போடுவாங்க, உண்டாசெல்லாம் கட்டி விடுவாங்க, ஊர் மரியாதையெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் தேர் வடத்தை அவங்க பிடிச்சி இழுத்ததே கிடையாது. தொட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. தொட்டு கொடுத்துட்டு போனால் சாமி வராது. அந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுலாம் யார் தெரியுமா? நம்மளை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன தெரிஞ்ச நபர், வலினா என்ன தெரிஞ்ச நபர், விழறதுனா என்னன்னு தெரிஞ்சவங்க, விழுந்து எழுந்திருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சவங்க, எழுந்திருக்கிறதுக்கும் விழுறதுக்கும் ஒரே அளவு தான் சக்தி வேணும்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, விழறவனை பார்த்து ஐயோ விழுந்துட்டானேன்னு ஓடி போய் கை நீட்டக்கூடிய சாதாரண மனிதர்கள் தேர்வடம் பிடிச்சி இழுத்தா தான் தேர் நிலைக்கு வரும், தெய்வம் கோவில் போய் சேரும். யூ ஹவ் காட் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வலி தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாமே, வேதனை புரிஞ்சவங்க நீங்கள். வேதனை எப்படி இருக்கும்னு தெரியும். உங்களுடைய வேதனையெல்லாம் வாயால் சொல்லக்கூடிய சாதாரண வேதனை கிடையாது. தமிழில் வார்த்தைகள் கிடையாது உங்களுடைய வேதனையை. பல நேரங்கள் உங்களை நினைக்கும் போது கண்ணெல்லாம் இருண்டு கலங்கி போகுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களுடைய விஸ்வரூபம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய உதவியை தான் கொஞ்ச நேரம் முன்னால் ஐயா இன்னொரு விதமாக சொன்னார். ஐயா சொல்லும்பொழுது சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்காமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறதையும் அதையே தான் சொல்கிறேன். ஒருவேளை என் குரலை ஏற்ற இறக்கம் இருக்கலாம், இல்லை உங்கள் மனசு என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு என் குரலை நான் டியூன் பண்ணிக்கலாம். மைக்குக்கு பதிலாக உங்கள் மனசை தான் என் கையில் பிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. செய்ய வேண்டிய தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. கொடுக்க வேண்டிய விரல் நிறையா இருக்குது. உங்கள் விரலை பிடிச்சிக்கிட்டா பத்தலையா, கையை கொடுங்க. கையை பிடிச்சிட்டாலும் பத்தலையா, தோளை கொடுங்க. தோள் கொடுத்தாலும் பத்தலையா, தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போய் விடுறதுக்காகவே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. கால்கள் முடமாகலை, அவங்களுக்கு கைகள் போகலை, மனசில் வலு இல்லை, மனசில் தெம்பு இல்லை, மனசில் தைரியம் இல்லை. அவங்க உயரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று கூப்பிட்டு பாருங்கள். they will positively come. everybody is waiting for a nod from you. உங்ககிட்ட ஒரே ஒரு நாள் தலையாசை, வேற எதுவும். திரும்பி போகும்பொழுது என் வார்த்தைகளை கொண்டு போனீங்களா, ரொம்ப நன்றி. இல்லை இங்கே இருக்கக்கூடிய சேர்லேயே விட்டுட்டு போயிட்டீங்களா, ரொம்ப நன்றி. இத்தனை நேரமும் என்னுடைய பேச்சை எல்லாரும் கவனிச்சிங்கன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இத்தனை நேரமும் கவனிக்காமல் இருந்திருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ பராக்க பார்த்து உட்காந்துருந்த நேரம் என் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை தொலைச்சி உள்ளே போய் உட்காந்துருக்கும். அந்த தைரியம் இல்லைன்னா மேடைக்கு வரமாட்டோம் இல்லையா? அந்த தைரியம் இல்லைன்னா கண்ணு பார்த்து பேச மாட்டோம் இல்லையா?